நான் உள்ள போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, இவங்களோட தாய் பாசத்துக்காக நான் சாட்சி சொல்லலான்னு வந்துட்டேன் சார். உண்மையாவே இப்படி ஒரு அம்மா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வரேன் சார். வரேங்கம்மா. சரி வரேன். என்ன இளமதி, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? நீ தானே அந்த சென்னைக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சலாம் அவனை கூட்டிட்டு வந்த. எப்படி எப்படி அவன் அந்த அம்மா பேரை சொல்லிட்டு போறான்? அதான் எனக்கும் புரியல. மா, ரோட்ல பசின்னு தெரிஞ்சவனுக்கு சோறு போட்டீங்க, அடைக்கலம் கொடுத்தீங்க. எங்கேயோ இருந்து என்னை கூட்டிட்டு வந்து ஒரு மகன் ஸ்தானத்தை கொடுத்தீங்க. என்னை பத்த அம்மா இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியாதும்மா. நீங்க என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில எடுத்திருக்கீங்க. மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் முழுக்க உங்க பேரு தாமா இருக்கு. நான் செத்தாலும் உங்க காலடியில் தான் என் உயிர் போகணும். டேய் பரமா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நீ என் பையன்டா. நான் அப்படிதான்டா நினைக்கிறேன். உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா. இதையெல்லாம் உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ரொம்ப நன்றி. டேய், என்னடா விடுறா. சரி வா, கோயிலுக்கு போய் கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். போ, கார்ல ஏறு. சரி. ஏய் வாடி, அந்த பழனியை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேப்போம். அவனை கையோடு இழுத்துட்டு போய் பரமன் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம். வா. வேணா நர்மதா, விட்டுற. ஏய் லூசு தனமா பண்ணாத, வா போலாம். வாடி. அண்ணா அண்ணா அண்ணா, நில்லுங்க நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இவருக்கு எதுவும் இல்லையா? ஏற்கனவே இவ வாழ்க்கை அசோக் இறந்ததுனால வீணா போச்சு. இப்ப என்னடா அண்ணா, பரம மேல வச்சிருக்க அன்புனாலும் அவர் கட்டின அந்த தாலியை காப்பாத்திக்கவும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சா? நீங்க என்னடானா அந்த அம்மா தான் காரணம்னு சொல்றீங்க? உங்களுக்கு நியாயம் தர்மமே தெரியாதா? இவளை பார்த்தா பாவமா தெரியல? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க தாம்மா என்னை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தீங்க. அதை பத்தி நானே பரமகிட்ட சொல்லி உங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு போனை கொடுத்து, உனக்கு ஒரு முக்கியமான போன் வந்திருக்கு, கொஞ்சம் பேசுப்பா. ஹலோ